وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய திருநாமத்தை கொண்டு துவங்கி அவனுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் தாபீன்கள் தாமீன்கள் அனைவர் மீதும் மூமின்களான நம் அனைவர் மீதும் சலாத்தையும் சலாமையும் உரித்தாக்கி அல்லாஹுடைய துணை கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு மலக்குமார்களின் பிரார்த்தனை. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாருக்கெல்லாம் பிரத்யேகமாக கிடைக்கிறது என்பதை குறித்த சில விஷயங்கள் இந்த தமிழாக்கத்திலே எடுத்து சொல்லப்படுகின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, ஈமானுடைய முக்கிய அம்சங்களில் ஒன்று மலாயிக்கத்துமார்கள் மீது ஈமான் கொள்வது, அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவது, அதை உண்மைப்படுத்துவது. நிச்சயமாக அவர்கள் சங்கை மிக்க அடியார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை தன்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறான். தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களை நியமித்திருக்கிறான் என்று உண்மைப்படுத்துவது, அவர்களை குறித்த அந்த பண்புகளை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் அவர்களை குறித்து என்ன சொல்கிறான்? லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் அவர்களுக்கு இட்ட கட்டளையில் ஒருபொழுதும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். எதை ஏவப்பட்டார்களோ அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, பல் இபாது முக்ரமூன், அவர்கள் சங்கை மிக்க கண்ணிமிக்க அடியார்களாக இருக்கிறார்கள். லா யஸ்பிகுனஹு பில் கவுல், அல்லாஹ் வார்த்தையை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை முந்த மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி அமலூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக, மாறு செய்யாமல் அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நம்புவதும் ஈமானுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. மேலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிக பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹ் அவர்களை ஒளியால் படைத்திருக்கிறான் என்றும் நம்ப வேண்டும். அந்த மலக்குமார்கள் எண்ணிலடங்காத எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உம்முடைய இறைவனின் படைகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதை நாம் நம்புவது. அவர்களுக்கு பல வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு வேலை, ஒரு காரியம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் செவ்வனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள்
தன்னுடைய காரியங்களில் பிஸியாக இருக்கிறார்கள் என்றும் நம்புவது, இதெல்லாம் ஈமானுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. அப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட காரியங்களில் சிலர் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு அருகில் நெருங்கியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் நரகத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், சிலர் சூரத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வானவர் வஹீயை கொண்டு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று இந்த வானவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களான நம்மவர்களுக்கு நலம் நாடக்கூடியவராக இருக்கிறார்கள். இதுக்கு நேர் மாற்றமாக இப்லீஸ் நம்மவர்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடியதாக இருக்கிறான். வஞ்சகம் செய்யக்கூடிய இப்லீஸுக்கு நேர் எதிராக செயல்பட்டு நம்மை காக்கக்கூடிய ஒரு வேளையிலும் வணக்கமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா அவர்களை குறித்த பல பண்புகளை சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய இது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அவர்கள் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு பல நலனை நாடுகிறார்கள். அவர்கள் நாடக்கூடிய நலன்களில் ஒரு விஷயம் தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை ஒரு பிரத்யேகமான சமயத்தில் முஸ்லிம்களுக்காக, இந்த பூமி வாழக்கூடிய பூமிகளுக்காக அவர்கள் செய்கிறார்கள். சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக செய்கிறார்கள், சில குறிப்பிட்ட சமயங்கள் செய்கிறார்கள். அதற்காக மலக்குமார்கள், ஒரு சில மலக்குமார்கள் அல்லாஹ் நியமித்திருக்கிறார். அது என்ன என்ன சந்தர்ப்பங்கள், அது என்ன என்ன வேலைகள் என்பதை குறித்து தான் சில விஷயங்கள் இங்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் விஷயமாக வானவர்கள் யாருக்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யஹ்மிலூன அல்-அர்ஷ வ மன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி வ யஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு. யார் எவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிறார்களோ அவர்களும் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் தன் இரட்சகனின் புகழை கொண்டு துதிக்கிறார்கள், அவன் மீது ஈமான் கொள்கிறார்கள், மேலும் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். யாருக்கு பாவ மன்னிப்பு கோருகிறார்கள்? லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருகிறார்கள். அவர்கள் கேட்க பிரார்த்தனை என்ன? ரப்பனா வசிஅத குல்ல ஷை ரஹ்மத்தன் வ இல்மா. எங்கள் இரட்சகனே, நீ உன்னுடைய அருளாலும் ஞானத்தாலும் எல்லா விஷயங்களின் மீதும் நீ விசாலமாகி விட்டாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக. யார் உன் பக்கம் முழுவதும் திரும்பி தௌபா செய்து உன்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக. வகிஹிம் அதாபல் ஜஹீம். மேலும் அவர்களை நீ நரக நெருப்பிலிருந்து காப்பாயாக, நரக தண்டனை, நரக வேதனையிலிருந்து காப்பாயாக. ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னில்லதி வஅத்தஹும் வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். எங்கள் இரட்சகனே, நீ அவர்களுக்கு வாக்களித்த ஜன்னத்து நயீம் என்ற சூனத்திலே, ஜன்னத்து அதுன் என்ற சூனத்திலே நீ என்ன செய்? அவர்களை நீ புகுத்துவாயாக. அதைத்தான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறாய். அவர்களை மட்டுமல்ல, அவர்களுடைய மூதாதையர்களிலும் அவர்களுடைய மனைவிமார்களிலும் அவர்களுடைய சந்ததிகளிலும் யாரெல்லாம் நல்லோர்களாக சாலிஹீன்களாக இருந்தார்களோ அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து செய். நீ சூனத்தில் ஜன்னத்து அதுன் என்ற சூனத்தில் புகுத்துவாயாக. நிச்சயமாக நீ ஞானம் உயர்ந்தோடும் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீ யாவற்றை மிகைத்தோனும் ஞானமிக்கதுமாக இருக்கிறாய். பிறகு வகிஹிமுஸ் ஸய்யிஆத், அவர்களை நீ தீமைகளிலிருந்து காப்பாயாக. ஒமன் தகி ஸய்யிஆத் யௌமைதின் ஃபகத் ரஹிம்தஹ். அந்த நாளில் யாரை நீ தீமையிலிருந்து காத்து விட்டாயோ நிச்சயமாக நீ அவர்கள் மீது அருள் செய்து விட்டாய். ذلك هو الفوز العظيم.
அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கின்றது என்று மலக்குமார் என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவன் பக்கமே முழுமையாக திரும்பி தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பாதையை தேர்ந்தெடுத்து யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்காக வானவர்கள் இந்த மாதிரி துவா செய்கிறார்கள். அடுத்ததாக யாருக்கெல்லாம் துவா செய்கிறாங்க? இது பொதுவான ஒரு அம்சம். பொதுவான மூமின்கள் யாருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மூமின்களை என்ன செய்யறாங்க? அவங்க ஸ்பெஷலாக துவா செய்கிறாங்க. அந்த மூமின்களிலும் ஒரு சில பிரிவுகள் இருக்கிறார்கள், ஒரு சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அவர்கள் துவா செய்கிறார்கள். இரண்டாவது யார் என்று சொன்னால், யார் ஃபஜ்ர் தொழுகையையும் அஸ்ர் தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்து பில்லைல் மலாயிகத்து பின்னஹார். உங்களை இரவு நேர மலக்குமார்களும் பகல் நேர மலக்குமார்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் அஸ்ர் வ ஸலாத்தில் ஃபஜ்ர். இந்த ரெண்டு குரூப்பும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் ஒன்று சேர்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு அந்த வேலைக்கு வரக்கூடியவர்கள் கீழே இறங்குவார்கள், அஸ்ர் தொழுகைக்கு வந்தவர்கள் மேலே ஏறுவார்கள். அதே போன்று அஸ்ர் தொழுகை வரக்கூடியவர்கள் கீழே இறங்குவார்கள், ஃபஜ்ர் தொழுகை வந்தவர்கள் மேலே ஏறுவார்கள். இவ்வாறு அந்த ரெண்டு குரூப்பும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும் ஒன்று சேருகிறார்கள். சும்ம யாருஜுல்லதீன பாத்து ஃபீக்கும். பிறகு யார் உங்களிடம் இரவு கழித்தார்களோ, அப்படின்னா யார் இரவு கழிப்பா? அஸ்ர் தொழுகைக்கு வந்தவர்கள். அவர்கள் மேலேறி செல்கிறார்கள். ஃபயஸ்அலுஹும் வஹுவ அலம் பிஹிம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடம் கேட்பான். அல்லாஹ் அவர்களை குறித்து அதிகம் அறிந்தவனாக இருந்த நிலையில் அந்த வானவர்களிடம் அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலு, என்ன சொல்லுவான்? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்க எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான். ஃபயகூலூன், அவர்கள் சொல்வார்கள், தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன். நாங்கள் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். அதைனாஹும் வஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் தான் அவர்களிடம் நாங்கள் சென்றோம். அதாவது அஸ்ர் தொழும் போது நாங்கள் போனோம், ஃபஜ்ர் தொழும் போது நாங்கள் அவரை விட்டுட்டு வந்தோம் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத்துல அஹ்மத்ல பதிவு செய்யப்பட்ட ரிவாயத்தை சொல்லப்பட்ட விஷயம் என்று சொன்னால், ஃபயகூலுன ஜினாஹும் வஹும் யுஸல்லூன் வ தரக்னாஹும் யுஸல்லூன். அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அவர்களிடம் நாங்கள் வந்தோம், அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அவர்களை விட்டு நாம் திரும்பினோம். ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன், யா அல்லாஹ் மறுமை நாள் தீர்ப்பு நாள் வரும்போது நீ அவர்களை மன்னிப்பாயாக என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது முதல் பிரிவினர், அதாவது இரண்டாவது ஆட்களுக்குள்ள பிரார்த்தனை. மூணாவது பிரிவினர் யார் என்று சொன்னால், யார் தொழுத பிறகு பள்ளியிலேயே அமர்ந்திருக்கிறார்களோ, தான் தொழுத இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவங்க என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு அல்லதி ஸல்லா ஃபீஹி. மலாயிகத்துமார்கள் உங்களில் ஒருவருக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். யார் அவர்? தன்னுடைய தொழுத பிறகு தன்னுடைய தொழுகை இடத்திலேயே அமர்ந்திருப்பாரோ, தொடர்ந்து இருப்பாரோ அவர் மீது. மாலம் யுஹ்திஸ், அதாவது அவருக்கு ஒது முடியாத வரை தான் தொழுத இடத்திலேயே ஒருவர் தொடர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் என்றால்
அவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? தகூலு அல்லாஹும் மக்ஃபிர் லஹு அல்லாஹும் அர்ஹம்ஹு. யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இவர் மீது கருணை காட்டுவாயாக என்று துவா செய்கிறார்கள். துவா செய்து கொண்டே இருக்க எது வரைக்கும்? அவருக்கு உது புரிகிற வரைக்கும். புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. நாலாவதாக அவர்கள் யாருக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு போய் தொழுகைக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். திரும்பியில் இடம்பெற்ற ஒரு செய்தி, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாம யன்ததிருஹா வலா தஸாலு மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபில் மஸ்ஜித். ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகைக்காக காத்திருக்கும் பொழுதெல்லாம் அவர் தொழுகையில் இருப்பதாக எழுதப்படுகிறார். அது மட்டுமல்ல, பள்ளியில் இருக்கின்ற வரை உங்களில் ஒருவர் மீது வானவர்கள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு மக்ஃபிர் லஹு அல்லாஹு அர்ஹம்ஹு மா லம் யுஹதிஸ். அந்த மனிதர் ஒது முறிகின்ற வரை, அவர் ஒது இருக்கின்ற வரை. ஏன்னா சொன்னால் அசுத்தமானவர்களுக்கு பக்கத்துல வானவர்கள் போக மாட்டாங்க, வானவர்கள் இருக்க மாட்டாங்க. தூய்மையானவர்கள் மட்டும் வானவர்கள் இருப்பாங்க. அது அவர்களுடைய பண்பு. அப்போ தூய்மையாக இருக்கின்ற வரை யா அல்லாஹ் இவர்கள் மன்னிப்பாயாக, இவரை நீ கருணை காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு? தொழுகைக்காக நேரத்தோட போய் தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், தொழுகைக்கு பிறகும் தொடர்ந்து தன்னுடைய இடத்திலே உட்கார்ந்து திக்கு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும், ஆக இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து செய்யறாங்க, தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நாம அப்படி பள்ளிவாசலை தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னா, நமக்கு தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நமக்கு ஒது முறிந்து விடுகிறது என்று சொன்னா உடனே என்ன செய்யணும்? உடனே போய் ஒது செய்து விட்டு மீண்டும் பள்ளிவாசலுக்கு திரும்பி விடுவது நல்லது நமக்காக. இப்ப இது 4 நபர்கள் ஆச்சு. பிறகு 5வதாக ஒரு மனிதர் இரவு நேரம் ஒது செய்துவிட்டு உறங்குகிறார் என்றால் அவருக்கு மாணவர் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் பாத தாஹிரன் பாத ஃபீ ஷிஆரிஹி மலக். யார் இரவு நேரத்தில் தன்னை தூய்மைப்படுத்தியவராக உறங்குவாரோ, அதாவது உது செய்த நிலையில் உறங்குவாரோ, அவருடைய ஆடைக்குள் ஒரு மலக்கு தங்குகிறார். அது எப்படிலாம் கேட்கக்கூடாது, ஆடைக்கு எப்படி தங்க முடியலாம் கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்பணும். அவருடைய ஆடைக்குள், அதாவது ஷியார் சொல்லுவாங்க, பனியன் போன்ற ஆடை, ஷியார் சொல்லக்கூடிய பனியன் போன்ற மெல்லி ஆடைக்கு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய ஆடைக்குள் மாணவர் செய்கிறார், உறங்குகிறார். லா யஸ்தைகிது சாஅத மின் லைலின் இல்லா காலல் மலக் அல்லாஹு மக்ஃபிர் லி அப்திக ஃபுலானன் ஃபஇன்னஹு பாத தாஹிரன். எப்பொழுதெல்லாம் அந்த மனிதர் இரவுடத்தில் விழிப்பாரோ அந்த வானவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியானை நீ மன்னிப்பாயாக, ஏனென்றால் அவர் உது செய்த நிலையில் தூய்மையானவராக இரவை கழிக்கிறார் என்று பிரார்த்தனை செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். இது இப்னு ஹுஸைமா என்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. 6வதாக, யார் ஒரு மனிதர் தன்னுடைய இன்னொரு சகோதரருக்காக அவர் மறைவாக இருக்கின்ற நிலையில் துவா செய்வாரோ, அந்த மனிதருக்கு, எந்த மனிதருக்கு? தன்னுடைய சகோதரருக்காக துவா செய்யக்கூடிய அந்த மனிதருக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிதஹரில் கைபி இல்லா காலல் மலக் ஆமீன் வலக பிமிஸ்ல். யார் ஒருவர் தன்னை விட்டு மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்காக பிரார்த்தனை, ஒரு முஸ்லிம் சகோதரருக்காக பிரார்த்தனை செய்வாரோ, அவருக்கு பின்னால் ஒரு மலக்கு சாட்டப்படுகிறார். அந்த மலக்கு ஆமீன், நீ உன்னுடைய துவா குபூலாகட்டும், அதே போன்று உனக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இது முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகின்றது. 7வதாக, யார் ஒருவர் ஒரு நோயாளியை நல விசாரிக்க செல்கிறாரோ அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ரஜுலின் யஊத் ரஜுலன் மும்சியன் இல்லா خرج معه 70000 மலக்கின் يستغفرون له حتى يصبح. எந்த ஒரு மனிதர் ஒரு நோயாளியை மாலையில்
மாலையில் நல விசாரிக்க செல்கிறாரோ அப்படி செல்லும் பொழுது அவரோடு 70,000 மலக்குமார்கள் செல்கிறார்கள். காலை மறுநாள் காலை வரை அவருக்காக பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மாலையில ஒருவர் போகிறார், ஒரு நோயாளி நலம் விசாரிக்க, அவருக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? மறுநாள் காலை வரை பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்காக சுவனத்தில் ஒரு பூந்தோட்டம் தயார் செய்யப்படுகின்றது. அவருக்காக சுவனத்தில் ஒரு பூந்தோட்டம் உண்டு. அதே போன்று யார் ஒரு மனிதர் காலையில் நோயாளியை நல விசாரிக்க செல்கிறாரோ அவரோடு 70,000 மலக்குமார்கள் செல்கிறார்கள். மாலை வரை அந்த மனிதருக்காக பாவமன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கும் சுவனத்தில் ஒரு பூந்தோட்டம் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூதில் இடம்பெறுகின்றது. ஆக ஒரு மனிதர் நோய் நலம் விசாரிப்பதை சர்வ சாதாரணமாக கருதக்கூடாது. யாரெல்லாம் நோயாளிகள் என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த நன்மை பெறுவதற்காக நோயாளிகளை நல விசாரிப்பதற்கென்று ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி அவர்களை நல விசாரிக்க சொல்வது மிக பிரமாண்டமான மகத்தான ஒரு நற்கூலியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 70,000 ஒரு மலக்கு துவா செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது 70,000 மலக்குமார்கள் துவா செய்தால் அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மலக்கு 70,000 மலக்குமார்கள், சுப்ஹானல்லாஹ். அப்போ கூட போறாங்க, காலையிலும் கூட போறாங்க, மாலையிலும் கூட போறாங்க. காலையில போன மாலை வரை பாவமன்னிப்பு கொடுக்கிறார்கள், மாலையில் போனால் காலையில் பாவமன்னிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு செயல். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது என்பதை நாம் அதை என்ன செய்யறோம்? அதை சுருக்கி விட்டோம். தெரிந்தவர்களுக்கு மட்டும் போய் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ, நம்ம நண்பர்களாக இருக்கிறார்களோ, உறவினர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நோய்வாய்ப்பட்டா மட்டும் அவர்களை போய் பார்க்க போறோம். ஆனா அது அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன், அது ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு நோயாளி என்று நாம தெரிஞ்சோன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சென்று நாம நலம் விசாரிக்கும் பொழுது, அவர் நலம் விசாரிக்கின்ற பேர்ல போய் ஆறுதல் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக இவன் மகத்தான் என்று கூறி நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக் கொள்கிறோம். மலக்குமாக துவா செய்கிறார். அருமை சகோதரர்களே, இது நம்ம 7வதா பார்த்தோம். 8வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தூய்மையான சம்பாத்தியத்தில் இருந்து ஒருவர் சதகா செய்கிறான் என்றால் அவருக்காக வானவர்கள் துஆ செய்கிறார். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கான் யன்சிலான். ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இறங்கி ஃபயகூல் அஹதுஹுமா அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யார் அதில் ஒருவர், அந்த 2 பேர்ல ஒருவர் யார் சதகா செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் செலவழிக்கிறாரோ அவருக்காக துஆ செய்கிறார். அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் இந்த செலவு செய்யக்கூடிய இந்த மனிதருக்கு நீ பிற்படுத்தி கொடுக்காத, பின்னால் என்ன செய்யாது, இதை இந்த செலவழித்தலை நீ அவருக்கு பிற்படுத்தி கொடுப்பாயாக, அதாவது பறக்க செய்வாயாக, அவர் செல்வத்துல அவருடைய செலவழிப்புல நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக, இதுக்கு பகரமாக அவருக்கு பின்னால் நீ நன்மை கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார். வயகூல் ஆகர், 2வது மலக்கு துஆ செய்கிறார், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யார் அல்லாஹ்வுடைய பாதை செலவு செய்யாம கஞ்சனாக இருந்து அது சொத்தை தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு யாரெல்லாம் நீ அவருடைய சொத்தை நீ அழிப்பாயாக. யாரெல்லாம் உன்னுடைய பாதை செலவை சதகா செய்யாம சொத்தை தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ தலஃபா, அந்த சொத்தை அந்த செல்வத்தை நீ அழிப்பாயாக என்று துஆ செய்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்ற அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயம் என்று சொன்னால், நல்ல விஷயத்தை மக்களுக்கு ஒருவர் போதிக்கிறார் என்றால், கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவர் மீது மாணவர்கள் துஆ செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்தீன ஹத்தா நம்லத ஃபீ ஹுஜ்ரிஹா வ ஹத்தல் ஹூத
லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர. யார் கைரை மக்களுக்கு எந்த கைரா தான் சரி, ஏதாவது ஒரு நன்மையை குறித்து மக்களுக்கு போதிக்கிறாரோ, ஏதாவது நன்மை குறித்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அவருக்காக நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவர் மீது அருள் செய்கிறார். அது மட்டுமல்லாமல் வானவர்களும் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும், ஏன் எறும்பும் தன்னுடைய புற்றில் இருக்கக்கூடிய எறும்பும் தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்களும் அவருக்காக பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி பிரத்யேகமானவர்களுக்காக வானவர்களுடைய பிரார்த்தனை அமைந்திருப்பதை நாம் மேல் கண்ட விஷயங்களில் நாம் சொன்னோம், அறிந்து கொண்டோம். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை எல்லாம் இது மிக சுலபமான விஷயங்கள். நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் கடினமான விஷயம் கிடையாது, நம்மால் பின்பற்ற முடியாத விஷயம் கிடையாது. இலகுவாக நாம யாருடைய அனுமதி இதுக்கு தேவையில்லை, சுயமாக இலகுவாக நாம் என்ன செய்யலாம், இந்த காரியங்களை அழகாக செய்யலாம். மிகவும் லேசான முறையில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இப்பேற்பட்ட மகத்தான அற்கூலியை நாம் என்ன செய்யறோம், இந்த காரியங்கள் மூலமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவே வானவர்களுடைய பிரார்த்தனையை நான் மிக பெருமதியாக கருத வேண்டும். வானவர்களுடைய பெருமதியான அந்த துஆ நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசை கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நான் கவனத்தில் வைத்து, இதுக்கப்புறம் அவன் ஏற்கனவே ஒரு சில செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், தெரிந்தவர்கள், இதுவரையும் செயல்படாதவர்கள், இந்த காரியங்களில் ஈடுபடாதவர்கள், இதுக்கு பிறகாவது இந்த காரியங்களை அதாவது சுயமாக இலகுவாக செய்ய முன்வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல தஆலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.